இவ்வளவு பெரிய விமர்சனம் விஜய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நாவடக்கத்துடன் இபிஎஸ் வந்து அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த உங்களுக்கு அதிமுகவுடனான ஒரு மோதல் போக்கு எப்படி போகும்? அண்ணே மோதல் போக்கு இல்லைண்ணே. நான் வந்து எதுக்குண்ணே செருப்பெல்லாம் விட்டுட்டு எதுக்குண்ணே ரோட்டில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? என் கட்சியை வளர்த்தணும்னு நான் நிற்கிறேனே. என் தொண்டை செத்து போய் 50 வருஷம் 60 வருஷமாக பிஜேபி வளருமா வளராதான்னு என் தொண்டை நின்றுட்டுருக்கான். ஐ எம் ஆன்சரபிள் டு மை கேடர். என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மாநில தலைவராக என்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு தான் நான் உழைக்கிறேன். அதே நேரத்தில் 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். தமிழக மக்களுடைய நலன் சில நேரத்தில் கட்சியினுடைய நலனை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால் என்னை பொறுத்தவரை எந்த பொறுப்பிலும் வேலை செய்வதற்கு நான் தயார். தொண்டனாக வேலை செய்வதற்கும் தயார். என்னால் யாருக்கும் எப்பவும் பிரச்சனை வராது. கட்சி தலைமை அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கு ஒத்துக்கொண்டால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? கட்சி தலைமை அண்ணாமலை ஏற்றுக்கிறாரு, அண்ணாமலை ஏற்றுக்கல அப்படிங்கிற பிரச்சனையே இங்கே இல்லைங்கண்ணா. என்னுடைய வேலை என்னவோ அது தொண்டனாக கூட நான் செய்வேன். தலைவர் என்கின்ற பதவி இருந்தால் தான் செய்யணும் என்கின்ற அவசியம் கிடையாது. அதனால் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தலைவர்கள்ட்ட சொல்லியிருக்கோம். தமிழக மக்களுடைய நலன் முக்கியமானது, முதன்மையானது. அதற்காக அண்ணாமலையை பொறுத்தவரை எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன்.